Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள். கடந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைய மசோதாக்கள் ஒன்றிய அரசால் நிறைவேற்றப்பட்டது. அதில் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் மாநிலங்களை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மசோதா என்னன்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026. இது ஒரு முக்கியமான ஒரு மசோதா. இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் கனிமங்களா இருக்கட்டும், கனிமங்களை தாங்கக்கூடிய நிலங்கள் மீது வரிகளை விதிக்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்களுக்கு இருந்தது. அதான் இருந்தது. ஏற்கனவே 2024 ஏறத்தாழ 9 நீதிபதிகள் கூடிய ஒரு அமர்வு, உச்சநீதிமன்ற அமர்வு மிக தெளிவாக, அதாவது கனிமங்கள் தாங்கும் நிலங்களை மீது வரி விதிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்குத்தான் உள்ளதுங்கிறது தெளிவாக அவங்க தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டில் இதுக்கான ஒரு சட்டம், அது என்னன்னா, நமக்கு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதாவது கனிமங்கள் தாங்கிய நிலங்கள், இதுக்குண்டான சட்டம் 2024-25 அந்த சட்டங்களை இயற்றப்பட்டன. அதன் அடிப்படையில் ஏப்ரல் 2025 நம்ம அரசாங்கம் வரி விதிச்சிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் கடந்த 2025-26 ஆண்டுல புவியியல் மற்றும் சுரங்கத்துறை மூலம் கிடைச்ச வருவாய் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4395 கோடி. இதுல 2225 கோடி இந்த மினரல் பேரிங் லேண்ட் டாக்ஸ், அதாவது கனிமங்களை தாங்கும் நிலங்கள் மீது வரி. இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த ஒரு மசோதா, ஒன்றிய அரசு கொண்டு வந்த மசோதா இது என்னன்னா, ஒன்றிய அரசோட இசைவு இல்லாம, அவங்களுடைய ஒப்புதல் இல்லாம எந்த மாநிலமோ கனிமங்கள் குறித்த எந்த ஒரு வரிகளை விதிக்கிறதோ, இல்லாட்ட கனிமங்களை தாங்கும் நிலங்கள் அது மேல எந்த வரியை விதிக்க முடியாத ஒரு மசோதா தான் இந்த மசோதா. இது சம்பந்தமா எதிர்கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நான் உட்பட இது சம்பந்தமா ஒன்றிய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவரவே நேரில் நாங்கள் சந்திச்சோம். இது மாநிலங்களுக்கு பெரிதும் பாதிக்கும் ஒரு புதிய ஒரு மசோதான்னு சொல்லிட்டு, இதுல கண்டிப்பா இதை இது அதாவது சுயாட்சிக்கும் மாநில சுயாட்சிக்கும் எதிரானது. இன்னைக்கு தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற பாஜக மாநிலங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு நிதி நெருக்கடி இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த மசோதா, திருத்த மசோதா நீங்க கொண்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, நிதி சார்ந்த ஒரு பின்னடைவை உருவாக்குன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் சொல்லியிருந்தோம். அதனால இது சம்பந்தமா நாடாளுமன்றத்தோட நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு இதை நீங்க ரெஃபர் பண்ணுங்க. அங்க இதை நம்ம விவாதிக்கணும். அது இல்லாம மாநில அரசுகள் கிட்ட நீங்க பேசுங்க, பேசிட்டு நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்க அதுக்குண்டான அவரோட விளக்கத்தை ஒன்றிய அமைச்சர் கொடுத்திருந்தாரு, பரிசீலிப்போன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அடுத்த அவங்க உடனே அடுத்த நாடாளுமன்றத்தில், மக்களவையிலையும் சரி மாநிலங்களையும் சரி 2 சபையிலையும் இந்த இதை நிறைவேற்றிட்டாங்க. இது சம்பந்தமா நானு அங்க மக்களவையில பொறுத்த வரைக்கும் சபாநாயகர்கிட்ட இதுல ஒரு பர்டிகுலர் கிளாஸ் 90 ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த பர்டிகுலர் கிளாஸ் அதான் சொல்லுது, மாநில அரசுகள் அதாவது கனிமங்களை தாங்கும் நிலங்கள் சம்பந்தமா வரிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுடைய இசைவு, ஒத்துழைப்பு, அவங்களோட ஒப்புதல் இல்லாம இந்த வரிகளை விதிக்க முடியாதுங்கிற ஒரு பர்டிகுலர் கிளாஸ் 90 இருக்கு. இது கண்டிப்பா இந்த கிளாஸை நீங்க ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சபாநாயகருக்கு நான் ஒரு இது அனுப்பிச்சிருந்தேன். நான் அது அவர் அது அமைச்சிருந்தாரு. என்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாடாளுமன்ற உறுப்பினர் இது சம்பந்தமா சபாநாயகர் கொடுத்திருந்தாங்க. இருந்த போதிலும் பொறுத்த வரைக்கும் எந்தவித விவாதம் இல்லாம 2 சபைகள் நிறைவேற்றிருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில நான் நம்முடைய தமிழ்நாடை சார்ந்த நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் இது சம்பந்தமா சொல்லியிருந்தனால இது முக்கியமான ஒரு திருத்த மசோதாங்க.
இது நம்ம எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம். இருந்தாலுமே அங்க நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் இதை அவங்க திரும்பி பெறணும், ஒன்றிய அரசு திரும்பி பெறணும். அதுக்கு தமிழக அரசு குறிப்பா எல்லா விதமான நடவடிக்கைகளை எடுக்கணும், சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கணும். அவங்க ஒப்புதல் அதுக்கு இல்ல, கண்டிப்பா நாங்க நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி மசோதா இப்போ அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா கண்டிப்பா சட்ட ரீதியான இதுக்கு உண்டான முன்னெடுப்புல எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் திரு மரிய செல்வன் அவர்களையும் நேரில் சந்திச்சு நான் சொல்லியிருந்தேன். அவரும் இத சொன்னார். அவர் சொல்லும் பொழுது சென்ற ஆண்டு 2025-26 பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 4000 லட்சம் கோடி. ஆனால் இந்த வருஷம் நாங்க பட்ஜெட்ல பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இதுக்கு கிட்டத்தட்ட 11,000 கோடி நாங்க இந்த கனிமங்கள் மூலியமா கனிமங்கள் சார்ந்த நிலங்கள் சம்பந்தமான வரியை பொறுத்த வரைக்கும் நாங்க 11,000 கோடி நாங்க சொல்லியிருக்கிறோம். நாங்க ஆமா நான் சொல்லியிருந்தேன், நான் படிச்சிருந்து சொன்னேன். இதன் அடிப்படையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடுடைய மொத்த கடன், தமிழ்நாடு அரசுடைய கடன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 11 லட்சம் கோடி. அதுல நம்முடைய பிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறைங்கிறது கிட்டத்தட்ட 1,22,000 கோடி ஏறத்தாழ. ஏற்கனவே கடுமையான ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கு. ஜிஎஸ்டி 2017 அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட கடுமையான ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கும்போது இது போன்ற கனிமங்கள், இது போன்ற இதுல தான் ஒரு 3-4 இதுல தான் நமக்கு நிதி தமிழ்நாடு அரசாங்கங்கள், மாநில அரசாங்கங்கள் நிதியே கிடைக்குது. இதுல அவங்க கை வைக்கும் போது மொத்தத்திலையும் பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்தவித நிதி ஆதாரமும் இல்லாம ஒன்றிய அரசு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை வரும். இது என்னன்னா, நீங்க ஆரம்பத்திலே அரசியல் சாசன சட்டப்படி நிலங்கள் மீது முக்கியமா ஸ்டேட் சப்ஜெக்ட் அதுல இன்னைக்கு ஒன்றிய அரசு அப்படி ஒரு இது மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய பின்னடைவு, தமிழ்நாடு மட்டும் கிடையாது அனைத்து மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு உருவாக்குன்னு சொல்லிட்டு இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. மாநில அரசுகளுடைய நிதி ஆதாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தமிழ்நாடு அரசு, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அன்பு திரு ஜோசப் விஜய் அவர்களும் இதுக்குண்டான முன்னெடுப்புல எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா நல்ல விஷயங்க. அவர் நன்றி தெரிவிச்சார். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க இதுக்கான முயற்சி எடுத்துக்கு நன்றி தெரிவிச்சார். கண்டிப்பா தமிழக அரசு இதுக்குண்டான முன்னெடுப்புல எடுக்கணும் அவர் சொல்லியிருந்தார். மத்திய அரசுடைய ஒப்புதல் தான் வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு வகையில நல்லது தானே சார்? மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றது நல்ல விஷயம் தானே? அது என்ன பாதிப்பு இல்ல, உங்களுக்கே தெரியும் 2017 ஜிஎஸ்டி அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வர வேண்டிய நிதி, யாருக்கும் உங்களுக்கு பத்திரிகை எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு கிடைக்குது 29 பைசா தான் நமக்கு கிடைக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழ்நாடு நம்மளே மாநில அரசுகள் இவங்க நம்மளே சுயமா அந்த மாதிரி இந்த நிதி இது பண்றதுல இதெல்லாம் ஒண்ணு கனிமங்கள் பொறுத்த வரைக்கும் இதுல பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் இதுவுமே எங்களுடைய ஒப்புதல் இருக்கணும். நாளைக்கு டாக்ஸ் ஸ்ட்ரக்சரே மாத்தலாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 85 விழுக்காடு வரைக்கும் இது கனிமங்கள் சம்பந்தமான வரி பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு கிடைக்குது. இதுல மாத்த போறது அதுவுமே மேஜர் மினரல்ஸ், அதாவது நிலக்கரி, காப்பரு, அதே மாதிரி உங்களுக்கு லிக்னைட்டு, முக்கியமான 11 மேஜர் மினரல்ஸ் தான் நாங்க கை வைக்கிறோம். மைனர் மினரல்ஸ் கிட்டத்தட்ட 49 மினரல்ஸ் கொடுத்துருக்கு. அது நாங்க பண்ணல. நாங்க என்ன சொன்னோம் அப்போ அமைச்சர்கிட்ட, நீங்க ஒரு ஜெனரல் கிளாஸ் கொடுக்குறீங்க. அந்த ஜெனரல் கிளாஸ் 9D கிளாஸ் என்ன சொல்றதுன்னா, மாநில அரசுகள் கனிமங்கள் சார்ந்த நிலங்கள் மேல வரி பொறுத்த வரைக்கும் எந்த வரியும் ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் இல்லாம நாங்க கொண்டு வர முடியாதுன்னு ஒரு ஜெனரல் கிளாஸ் போட்டிருக்கீங்க. நாளைக்கு டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை மாத்தலாம். இன்னைக்கு 85 விழுக்காடு மாநில அரசுக்கு அந்த நிதி கிடைக்குதுன்னா நாளைக்கு அது 85 விழுக்காடு ஒன்றிய அரசுக்கு போகக்கூடிய சூழ்நிலை நீங்க உருவாக்கலாம். இதுதான் எங்களுடைய இதை தெளிவுபடுத்துறதுக்காண்டியா நீங்க ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழுக்கு நீங்க இது பண்ணுங்க, மாநில அரசுங்கிட்ட பேசுங்க, அதுக்கு அப்புறம் நீங்க இந்த இதை கொண்டு வர மசோதா கொண்டு வரணும் சொன்னா. ஆனா அவங்க நிறைவேற்றிட்டாங்க. இதுல என்னன்னா, நாங்க பேசும்போது ஒன்றிய அரசை சார்ந்த ஒரு அதிகாரி அந்த அமைச்சருடைய பேசிட்டு இருக்கும் ஒரு கருத்து சொல்றாரு. கிட்டத்தட்ட இது 2024 உச்சநீதிமன்றம், நான் ஏற்கனவே சொன்னேன், 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு இது கொடுக்கறாங்க. என்ன சொல்றாங்க, அதாவது இந்த கனிமங்களை தாங்கும் நிலங்கள் மீது இருக்கிற வரி விதிக்கிற உரிமை நாங்க மாநில அரசுக்கு தான் உண்டு தெளிவுபடுத்துறாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டா கிட்டத்தட்ட கடந்த 10-15 வருஷமா பல மாநிலங்கள்ல, அதாவது இந்த மைனிங் கம்பெனிஸ், இந்த மைனிங் இந்த கனிமங்களில் ஈடுபட்டிருக்க கம்பெனிகள், அதாவது நிறுவனங்கள் பொறுத்திருக்கு, அந்த அதிகாரி சொன்னது எவ்வளவு தூரம் தெரியல, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி நிலுவையில் இருக்கான் கட்ட வேண்டியது. எனக்கு உடனே எங்களுக்கெல்லாம் என்ன பட்டுச்சுன்னா, அப்போ அந்த தனியார் நிறுவனங்களை இந்த மைனிங் கம்பெனிஸுக்காண்டி அவங்களுக்காண்டியே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம் வருது. இது முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, இது மாநில, நீங்க சொல்றது ஒன்றிய அரசு, இது கான்ஸ்டிடியூஷன் படியே பாத்தீங்கன்னா
அதான் மினரல் பேரிங் லேண்ட், கனிமங்களை சார்ந்த இந்த இது பொறுத்த வரைக்கும் கனிமங்களை மேல இருக்கிற வரியை வந்து விதிக்கிற அந்த அதிகாரம் அரசியல் சாசன சட்டப்படி மாநிலத்துக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. புதுசா கொண்டு வராங்க. என்ன நோக்கத்துக்காண்டி கொண்டு வராங்க? அங்கதான் யாரோ ஒருத்தர் சில பேரை திருப்திப்படுத்துறதுக்காண்டி கொண்டு வராங்க ஒரு சந்தேகம் வருது. அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு மாநிலங்களுக்கு தமிழகத்துக்கு நீங்க பாக்குறீங்க, நீங்க பல பேர் பத்திரிகையாளர் கேட்கறீங்க, இன்னைக்கு இன்றைய அரசு அவங்க தேர்தல் காலத்துல பல நலத்திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. சொல்லி முடிச்சிடற பல நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. பல இதை அன்னைக்கு செய்ய முடியாததுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டுடைய நிதி நெருக்கடி. கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி கடன் இருக்கு. நம்மளுடைய பிஸ்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட 1,22,000 கோடி இருக்கு. இந்த சமயத்துல இது போன்ற நிதிகள் பெறக்கூடியதையும் அவங்க ஒன்றிய அரசு இதுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டாங்கன்னா அப்ப எதையுமே நம்ம செய்ய முடியாது. நீங்க சொல்ற அதனால நம்ம எதிர்க்கிறோம். நம்ம கனிமவளத்துறையில நிறைய முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையை ஒரு சில இடங்கள்ல நேரடியா போய் ஆய்வு பண்ணி மிகப்பெரிய அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது. அப்ப இன்னொரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாங்க. இது உண்மையும் கூட. இதே போல பல மாநிலங்கள் இருக்கு. அதை மானிட்டர் பண்றதுக்கு எங்களுடைய ஒப்புதல் இல்லாம எங்களுடைய ஒப்புதலோட இதை வந்து பிக்சட் பண்ணா நல்ல விஷயம் தானே சார்? இல்ல மாநில அரசு இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க சொல்ற புரியுது. இல்ல நீ சொல்லி கேட்டேன். இதோட நீங்க நிதி வரவு செலவு வந்து பற்றாக்குறை மாநில அரசு கையாள சொல்றீங்க. அது மத்திய அரசு இந்த மசோதா மத்திய அரசு கையாளுமா மாநில அரசு கையாளுமா? எந்தது இப்ப கொண்டு வந்த மசோதா பிறகு மாநில அரசு கையாளுமா மத்திய அரசு கையாளுமா? இந்த மசோதாலேயே இருக்கிற அது சாராம்சமே அந்த கிளாஸ் 90 படி ஒன்றிய அரசு தான் முடிவு பண்ணும். அதாவது வந்து உதாரணம் பொறுத்த வரைக்கும் இப்போ டாக்ஸ் அந்த வரியை பொறுத்த வரைக்கும் சரி, நாளைக்கு அந்த வரி எவ்வளவு விதிக்க போறாங்க, அந்த வரியை பொறுத்த எவ்வளவு சதவீதம் மாநில அரசுக்கு போக போகுது, எத்தனை சதவீதம் ஒன்றிய அரசு, இது எல்லாமே நாளைக்கு வந்து இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் ஒன்றிய அரசு தான் முடிவு பண்ணும், மாநில அரசு முடிவு பண்ண முடியாது. அதனாலதான் நாங்க எதிர்க்கிறோம். நாங்க அது இல்லாம நீங்க சொன்னீங்க போன ஆட்சியில தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது பல மாநிலங்கள்ல கனிமங்கள்ல ஊழல் நடந்தது. அது பாஜக மாநிலங்கள் நடந்தது. இப்ப என்னன்னா இப்ப நம்ம அரசாங்கம் வந்திருக்கு, தமிழக அரசாங்கம், குறிப்பா மாண்பு முதலமைச்சர் அன்பு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு அரசாங்கம் அமைச்சிருக்கு. அவங்க லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்க கொடுக்கறோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட 4,400 கோடி இந்த கனிமங்கள் மூலியமா நாங்க நிதி எங்களுக்கு வந்தது. இந்த வருஷம் நாங்க அது 11,000 கோடி நினைச்சு நாங்க வசூல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட அதாவது தவறுகள் நடந்திருக்கு, நடக்க போய் தான் அந்த 4,400 11,000 கோடியே கூடுது. இப்போ அப்படி கூடுற பட்சத்தில் வந்து அந்த 11,000 கோடியும் நாளைக்கு கூடலாம். நாளைக்கு எதிர்காலத்தில் 2 வருஷம் 3 வருஷம் இனியும் தீவிரமா இது பண்ணும்போது அது 20,000 கோடி ஆகலாம், 30,000 கோடி ஆகலாம். அப்படிப்பட்ட இது பொறுத்து நாளைக்கு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்கு போகும்போது மாநில அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாக்கும், பல நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுங்கிறது நம்மளுடைய கவலை. முழுக்க இதுவரைக்கும் என்னன்னா முழுக்க மாநில அரசுகள் தான் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் கனிமங்களை தாங்கும் நிலங்கள் உண்டான வரி, அது டாக்ஸா இருக்கலாம், லெவிஸா இருக்கலாம், சர்சார்ஜா இருக்கலாம், எது முழுமையா வந்து மாநில அரசு கட்டுப்பாடு. அதுக்கு முன்னாடி வந்து அது சில மைனிங் கம்பெனிஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அதாவது இவ்வளவு ஜாஸ்தியா நீங்க வசூலிக்கிறீங்க, இது இவ்வளவு நாங்க கொடுக்க முடியாது, பல சர்ச்சைகள் இருந்தது. அவங்க அந்த வரியை கட்டாம இருந்திருக்கிறாங்க. அதான் அந்த அதிகாரி சொல்றாரு, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வந்து அவங்க கட்டாம இருக்கிறாங்க. நாளைக்கு இந்த உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்புனால நாளைக்கு அது கட்டம்டா போகலாம் செய்யலாம். அதான் அவசரமா இந்த நிதியை கொண்டு வர மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. அவர் அந்த கருத்து சொல்லும் போது 2 லட்சம் கோடி கடன் இருக்கு, 2 லட்சம் கோடி கட்ட வேண்டியது இருக்கு. இந்த சட்டம், இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டா இந்த கம்பெனிகள் வந்து மைனிங் கம்பெனிகள் கட்ட வேண்டியது கிடையாது. அப்ப தமிழ்நாட்டுக்கு சரி நாட்டுக்கு சரி எவ்வளவு பெரிய இழப்பு. அவங்க ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்கன்னா, சில மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகமா வசூலிக்கிறாங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜார்க்கண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மைனிங் வச்சு அந்த அரசாங்கமே, அந்த அரசாங்கம் ஜார்க்கண்ட் முக்கியமான சில மாநிலங்கள்ல முழுக்க அந்த மைனிங் இதை வச்சு இருக்கிறாங்க. அங்க பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது, அங்களுக்கு மக்கள் நல திட்டங்கள் அந்த அரசாங்கமே இதை வச்சு நடக்குது. அங்கெல்லாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு தான், பிற மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இது இட் கோஸ் அகேன்ஸ்ட் ஃபெடரலிசம், அதாவது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. சில இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் சப்ஜெக்ட் தான் இருக்கு. நீங்க மினரல் பேரிங் லேண்ட் சொல்றாங்கல்ல, அந்த நிலத்து மேலே அவங்க கை வைக்கிறாங்க, அதுவே நாங்க ஒன்றிய அரசு நாங்க முடிவெடுக்குன்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது வந்து
இது கேரளாவில் பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் கேரளாவில் இன்னைக்கு செய்தி இன்னைக்கு நான் பேப்பரில் படித்தது வந்து அங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகளும் சரி அங்கே இருக்கிற ஆளுங்கட்சியும் சரி கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய போகலை, இந்த செய்தி போகலை. இது எதிர்காலத்தில் ஏன்னா நீங்க நம்மளுடைய மாநில அரசு கிட்டத்தட்ட போன வருஷம் 4400 கோடி தான், இந்த வருஷம் நாங்கள் 11,000 கோடின்னு சொல்றாங்க. என்னுடைய அனுமானம் வந்து இது இனிய தீவிரப்படுத்தினா வருங்காலங்களில் 5 வருஷமா 6 வருஷத்துல 40,000-50,000 கோடி வந்து இதுல இருக்கு, இந்த மைனிங்ல இருக்கு. இதெல்லாம் தனியார் இந்த மைனிங் கம்பெனிஸ் சரி தனியார்களும் இது தனியார் அவங்களும் வந்து இது நிறைய தவறு நடக்குது. அது நம்ம அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அதை வந்து வெளிப்படையை கொண்டு வந்திருக்க கூடுதல் நாங்க வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. சார், கடந்த காலங்களில் பல்வேறு மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படாம சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். அதே போல இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற முதலமைச்சரை நீங்க வலியுறுத்திருக்கீங்களா? அது சம்பந்தம் அதுதான் நான் இன்னைக்கு ஒரு நிதியமைச்சர் ஒரு மாண்புமிகு திரு மரியவல் சென்று பேசும்போது அங்க லோக்சபா ராஜ்யசபா 2 அவையிலையும் அதை நிறைவேற்றிட்டாங்க. அடுத்து அவருடைய ஜனாதிபதி ஒப்புதலுக்காண்டி போகுதுங்க. இதுக்கு மத்தியில நீங்க தமிழக அரசு சரி பிற மாநில முதலமைச்சர்கிட்ட நீங்க நம்ம முதலமைச்சர் பேச வைக்கணும். அது இல்லாம சட்டமன்றத்தில் இதுக்கு ஏதாவது தீர்மானங்கள் கொண்டு வரலாம், இல்ல சட்ட முன்னெடுப்புகள் நீங்க நாளைக்கு இதை கோர்ட்லயே இதை சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா இதுல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடந்த காலம் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது வந்து தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது. நாங்க பேசும்போது அன்னைக்கு அந்த ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டி கிட்ட பேசும்போது இது அதாவது உங்க பாஜக மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்கும். இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. புதிய ஒரு இது வந்து எல்லாமே சென்ட்ரலைசேஷன், எல்லாமே நீங்க ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறீங்க. மாநில யாருக்கும் நிதி கிடையாது, எல்லாமே உங்களுக்கு கையேந்த வேண்டியது இருக்கு. இந்த சூழ்நிலையில இது போன்ற விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா நான் சொல்றாரு 85 விழுக்காடு நீங்க எல்லாமே உங்க மாநில அரசு தானே போதும், எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க சொல்லும்போது அந்த பர்டிகுலர் 90 கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா ஒன்றிய அரசு ஒப்புதல் இல்லாம எதுவுமே மாநில அரசு செய்ய முடியாது. நாளைக்கு டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை மாத்தலாம்ல, அவங்க இந்த 85 ரிவர்ஸ் ஆகலாம் இல்லையா? அதனாலதான் நாங்க சொன்னது இது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். இன்னைக்கு மீடியா நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா வந்திருக்காங்க. இந்த செய்தி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க பிற அரசியல் இயக்கங்களும் இதை முன்னெடுக்கணும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அங்க இருக்க எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாருமே கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதான் இன்னைக்கு அதாவது இதை நான் கேட்டதுனால இனியும் விளக்கமா சொல்லிடுறேன். காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் கௌரவ் கோகாய் அவர் கூட இருந்தாரு. மகாராஷ்டிராவை சார்ந்த சரத்பவார் இயக்கத்தை சார்ந்த என்சிபி அந்த இயக்கத்தை சார்ந்த அவங்க சுப்ரியா சுலே அவங்க இருந்தாங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமச்சந்திரன் அவர் இருந்தார். அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாடை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவங்க இருந்தாங்க. நாங்கள் இருந்தோம். நாடாளுமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு திருத்த சொல்லியிருந்தாங்க 90 கிளாஸ் ரிமூவ் பண்ண. அது என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 எம்பிஸ் அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ராஜ்யசபாவில் பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவையில் திருச்சி சிவா அண்ணா இது பேசியிருக்கிறாங்க. அது இல்லாமல் காங்கிரஸை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்கிறார். மற்றபடி தமிழ்நாடு சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே ராஜ்யசபாவில் எங்களுக்குனாச்சும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நான் அறிவிச்சார் அவர் சபாநாயகர் சொல்லும் போது என் பேரெல்லாம் சொல்லி இதெல்லாம் அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, விவாதத்துக்கு விடணும்னு சொல்லி சொன்னார். ஆனால் அமளியில் வந்து அது சபையில் விவாதம் நடக்கல, பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ராஜ்யசபாவில் வந்து ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் பேச விட்டுருக்காங்க. அதை வந்து என்னோட இது என்னன்னா இங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கணும். அவங்க அடுத்த நாள் தான் வருது, ராஜ்யசபாவில் அடுத்த நாள் தான் வருது. அங்கவே அட்லீஸ்ட் நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காண்டி அறிக்கை விடுறதோட அங்கவே பேசணும். அதான் என்ன நீங்க கேட்டதுனால சொல்றேன் நான். அதே வேளையில இந்த அனுமதிக்கப்பட்ட இந்த சுரங்கங்கள் கனிம வளங்கள்ல பாத்தீங்கன்னா அனுமதியை மீறி அவர்கள் வந்து இயற்கை வளங்களை வந்து சுரண்டிட்டு இருக்காங்க. இதற்கு யாருமே வந்து முன்னெடுப்பு இல்லாம இருக்கு. அரசு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? ஏன்னா இயற்கை வளங்கள் தொடர்ந்து பாதிச்சிருக்கு. இது வந்து நீங்க சாதாரண நீங்க இந்த நம்ம கிரானைட் கிரானைட் குவாரிலிருந்து நம்ம ஜல்லி எடுக்கிறாங்களே அந்த குவாரிலிருந்து நீங்க அதாவது கிரிட்டிக்கல் மினரல்ஸ், கிரிட்டிக்கல் தாது மணலா இருக்கட்டும், எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதாவது லட்சக்கணக்கான கோடிகள் தான் சொல்லலாம். நீங்க இந்தியா ஃபுல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அது குறைஞ்சபட்சம் என்னுடைய அனுமானம் 50,000, 60,000, 70,000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்குங்கிறத என்னுடைய இது காலங்காலமா. இது ஒரு சிலர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நமக்கு நிதி கிடையாது. ஆனால் ஒரு சிலர் அதை இது பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லா நடந்திருக்கு. அந்த அதிகாரி சொல்லும் போது 2 லட்சம் கோடின்னு சொல்லும் போது எனக்கு அப்பதான் எடுப்பார். 2 லட்சம் கோடி அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க கேஸ் அந்த கட்ட வேண்டியது இருக்கு. இப்போ இந்த சட்டம் நிறைவேறிச்சுன்னா அப்போ இதெல்லாம் செல்லாதுன்னு வந்துருச்சுன்னா, மாநில அரசு இதெல்லாம் செல்லாதுன்னு வந்துருச்சுன்னா
அந்த 2 லட்சம் கோடி அந்த மைனிங் கம்பெனிஸ் கட்ட வேண்டியதில்லை. அப்போ யாரோ இதில் வந்து புஷ் பண்ணுறாங்க, இவ்வளோ அவசரமா புஷ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு சொல்கிற மாதிரியே தான் இங்கேயும் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மைனிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவிலேயே கொஞ்சம் பேர் அதை கட்டுப்பாட்டில் இருக்குது மைனிங் இண்டஸ்ட்ரி. இது வந்து என்னன்னா, இது இந்த அரசு இப்போதைய நம்ம தமிழக அரசு அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. லீக்கேஜஸை கண்ட்ரோல் பண்ணோம். நீங்கள் வருவாய் நமக்கு வந்து வருவாய் பற்றாக்குறை இருக்கு. அதே நேரத்தில் அந்த வருவாயை கூட்டுறதுக்கு வந்து எல்லா விதமான முயற்சி எடுக்கிறாங்க. லஞ்சத்தை லாவணியத்தையும் குறைக்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்க சொல்ற மாதிரி இந்த ரெவென்யூ பேசிஸ்லயும் பொறுத்த வரைக்கும் கூடுதல் வருவாய் வர்றதுக்கு இந்த முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இயற்கை வளங்கள் கடுமையா பாதிக்கப்படுது. மலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 75% மலைகளை வந்து முழுமையா குறைஞ்சிடுறாங்க. இதனால இயற்கை முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கல. அதற்கு எந்த விதமான தீர்வும் இல்லாம இப்ப வரைக்கும் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பத்திரிகைகளையும் சொல்றீங்க, ஒன்றிய அரசு அவங்க இது கடுமையான சட்டங்களை கொண்டு வரலாம். நீங்க கொண்டு வரலாம். தமிழக அரசு இப்போ புதுசாக வந்திருக்கிறோம், அவங்களும் சில சட்டங்களை கொண்டு வரலாம். நீங்க இது முக்கியமான கருத்து தான். இது நம்முடைய புதிய அரசாங்கம் இதை சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் இதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அமைச்சரும் இதை பற்றி வலியுறுத்தி இருக்கிறாரு. அதாவது இது போன்ற அதாவது இயற்கை வளங்களை அழிக்கிற மாதிரியும் சரி, இயற்கை வளங்கள் அழிக்கிறது சரி, அதை இயற்கை வளம் அதாவது சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களை அது இல்லாமல் நிறைய இது நடந்திருக்கு. நீங்க அதாவது நிலக்கரி மாத்திரம் கிடையாது, நீங்க அதை சொல்லலையே, ஜல்லி முதற்கொண்டு நீங்க மலை குன்றுங்களே காணாம போயிருக்கு, மலை குன்றுங்களே காணாம போயிருக்கு. அதே மாதிரி நீங்க மண்ணு முதற்கொண்டு அதான் பண்ணியிருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு இதை நான் படிச்சேன். நம்ம இது ஒரு முக்கியமான ஒரு இது வந்து சில தனிப்பட்ட சில நபர்கள் இதாகிறதுக்காண்டி இன்னைக்கு மாநிலத்துடைய இது அதாவது இயற்கை வளங்களும் அவங்க அளிக்கிறாங்க. இது முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டுக்கும் சரி எவ்வளவு ஒரு வருடத்திற்கான இழப்பாக நிதி பற்றாக்குறை ஏற்படும்? நான் இந்த வருஷம் போன 2025-26 4400 கோடி சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4400 2000 கோடி வந்து இந்த லேண்ட் பேரிங் அதாவது மினரல் பேரிங் லேண்ட் டாக்ஸ், அதாவது இந்த கனிமங்களை சுமக்கும் இந்த நிலங்கள் மீது கொண்டான வரின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் அவங்க கவர்மெண்ட் எஸ்டிமேட் படி நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 4400 போன வருஷம் இந்த வருஷம் நாங்கள் 11,000 கோடியை நாங்கள் வசூல் பண்ண போறோம், கிடைக்கும்னு சொல்றாங்க. கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் அது கூடுதலாக போகும். இப்போ இந்த மாதிரி அவங்க ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்து நாளடைவில் உடனே டக்குன்னு பண்ணிட போறதில்ல. நாளடைவில் அவங்க எல்லாமே மாற்றும் போது டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை மாற்றுவாங்க. நாளைக்கு வந்து இல்ல இதெல்லாம் வந்து தனியார்களுக்கு அவங்க இது பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இப்படியெல்லாம் பண்ணும்போது என்னுடைய அனுமானம் வந்து இப்போ இந்த வருஷமே இப்போ இந்த சட்டம் வர்றதுனால உடனே தெரிய போறது கிடையாது. நாளடைவில் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து நான் உங்களுக்கு மாநில அரசுக்கு ஒரு இழப்பு ஏற்படும். கேரளாவில் என்னன்னா தனியாருக்கு கிடையாது, தனியார்கள் வந்து அங்கே மைனிங்கே பண்ண முடியாது. அங்கே வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து அதை எடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா இப்போ தனியார் இந்த மாதிரி மைனிங் கம்பெனிஸ் எல்லாம் முயற்சி பண்றாங்க. புதிய அரசாங்கம் அங்கே வந்திருக்கு, முயற்சி பண்றதா சொல்றாங்க. கேரளா வந்து ஃபுல்லாவே பப்ளிக் செக்டர் தான், பொதுத்துறை தான் அவங்க எடுக்க முடியும், அரசாங்கம் எடுக்க முடியும், தனியார் யாரையும் எடுக்க முடியாது, கனிமங்கள் எடுக்க முடியாது. நாளைக்கு தமிழ்நாட்டு சட்டம் கொண்டு வந்து சந்தோஷம் தான், நல்லதுதான். முக்கியமான மசோதாவை ஏற்றும் போது ஒன்றிய அரசு இது எதிர்கட்சிகளோட இதையும் ஒப்புதல் இல்லாம மாநில முதல்வர்களோட ஒப்புதல் இல்லாம நடக்குது. எப்படி பண்ணுங்க? இது ஒரு கார்பரேட் முதலாளிகளுக்காக இது மாதிரி பண்றாங்களா, இல்ல மாநில சுயாட்சியை ஒடுக்கணும்னு இந்த மாதிரி பார்த்து? 2 விஷயம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான விஷயம். அதாவது சிலதெல்லாம் ஸ்டேட் சப்ஜெக்ட், சிலதெல்லாம் சென்ட்ரல் சப்ஜெக்ட். இன்னைக்கு வந்து கல்வியை பார்க்குறோம். கல்வி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் இருந்தது, அப்புறம் அதாவது கன்கரண்ட் சப்ஜெக்ட் வந்தாங்க, 2 பேரும் இது பண்ற மாதிரி. இன்னைக்கு வந்து முழுமையா அது சென்ட்ரல் சப்ஜெக்டா மாத்திரமா இருக்கு. இந்த கனிமங்கள் சம்பந்தமான விஷயத்திலையும் நான் இப்போ அதான் பார்க்குறேன். அது ஸ்டேட் சப்ஜெக்ட், ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அதுக்குண்டான தீர்ப்பை கொடுத்துருக்கு. இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுனால அதை வந்து அது நாளைக்கு கோர்ட்டுக்கு போனாலும் வச்சுக்கோங்க, ஆமா இந்த சட்டம் புதுசாக சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, ஒன்றிய அரசுக்கு இதுல அதிகாரம் இருக்கு, ஒன்றிய அரசு மீறி இங்க செய்ய முடியாதுங்கும் போது எல்லாமே அவங்க ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள. இது நீங்க சென்ட்ரலைசேஷன் தான், சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ். நீங்க எதுக்கு மாநில அரசுகள் இருக்கிறாங்க, எதுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு? இப்போ நமக்கு என்னன்னா ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி பிரச்சனை கிடையாது. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் கடுமையான நிதி இருக்கு எல்லா மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு மாத்திரம் சொல்லலாமா, எல்லாமே எனக்கு ஒன்றிய அரசு நம்ம கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒன்றிய அரசோட இசைவு இல்லாம எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கே வந்து என்னன்னா நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய நிறைய இது அறிவிப்புகள் இந்த உதாரணம் பாத்தீங்கன்னா அந்த மாதம் 2,500 ரூபாய் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கேஸ் சிலிண்டர், அதாவது விளிம்புநிலையில் இருக்கிற குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் எதிர்கட்சிக்காரங்களும் சொல்றாங்க, நம்மளுடைய பத்திரிகை துறைகளுடைய குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க செய்யலைன்னா, அது விவசாய கடன் முழு தள்ளுபடி இப்போ 75,000 ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதுமே நம்ம முழுசா தேர்தல் அறிக்கையில தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்களா, எல்லாமே தள்ளுபடி பண்றதுன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்கட்சிக்காரங்க சொல்றீங்க, பத்திரிகையாளர் சொல்றீங்க. ஆனா இது போன்ற நிகழ்வுகள், அதாவது இருக்கிற இந்த மாநில அரசுக்கு வர வேண்டிய அந்த வருவாய்க்குள்ள குறைக்கக்கூடிய இது போன்ற சட்டங்களை ஒன்றிய அரசு செய்யும் பொழுது மேற்கொண்டு ஒரு நெருக்கடிக்குள்ளதான் கொண்டு போகுது மாநில அரசு. தேங்க்யூங்க. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, இன்னைக்கு எல்லாம் லீவ்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய செய்தி இல்லை, இன்னைக்கு நான் உங்களை வேலை வாங்கிட்டேன். நான்
ரொம்ப சந்தோஷம். இல்லை முக்கியமான விஷயம் இது கேரளாவில் மற்ற மாநிலங்கள் வந்து இது நிறைய அது பெரிய செய்தியாச்சு. பெரிய செய்தியாக நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இது பெரிய செய்தியாகல. அதனால தான் நான் எக்ஸ்க்ளூசிவாக இதுக்கான ஒரு கொடுக்க நினச்சிட்டு இருந்தேன் நான். மற்ற விஷயங்கள் நிறைய விஷயம் இருக்குது. எஃப்சிஆர்ஐல பொறுத்த வரைக்கும் அது இப்போ ஜேபிசிக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதை பற்றி அட்லீஸ்ட் ஜேபிசிக்கு ரெஃபர் பண்ணியிருக்க டைம் இருக்குது நமக்கு பேசுறதுக்கு செய்யறதுக்கு. இது வந்து என்ன பார்த்து மசோதா நிறைவேற்றிட்டாங்க. இல்லை இது என்னன்னா மற்ற பார்க்குறோம் இல்லையா, மற்ற மாநிலங்கள் இப்போ கேரளா பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. தமிழ்நாட்டை பற்றி பெருசாக இதாகலாம். ஒரு சிலர் இல்லை கனிமொழி அக்கா வந்து அந்த அவர் அவர் அமைச்சர்கிட்ட வரும்போது அவங்களும் வந்திருந்தாங்க, அவங்களும் பேசினாங்க, கருத்து சொன்னாங்க. அங்கே ராஜ்யசபாலையும் பொறுத்த வரைக்கும் அவர் அண்ணன் திருச்சி சிவா நாங்கள் சொல்லியிருந்தாரு. பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஏன்னா இது வந்து பெரும்பாலான பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே தமிழ்நாட்டு பெரிய செய்தியாகல, அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் பல பேருக்கு தெரியாமல் இருக்கு இந்த விஷயம். Thank you so much. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.